அடிச்சாரு பாருங்க ரீலு. யூபிஎஸ்சியில இவங்க தான் தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். ரயில்வே நிலையத்துல வந்து தமிழ் அறிவிப்புகளை கொண்டு வந்து நாங்க தான். ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழே நாங்க தான் பெத்தோம். மோடி தான் வந்து பெத்து போட்டாரு. இப்படி கையை காட்டினாரு, ஆ ஆ இ ஈ அப்படிலாம் டமால் டமால். பெங்கால் போல்றா அப்படின்னு இவர் மறுபடியும் சொல்ல, பெங்காலிலும் தான் சொல்லல, வங்கதேசத்திலும் சொன்னாரு. வங்கதேசத்துல பிஜேபி ஆட்சி அமைக்க. ஏன்டா இப்படி பண்றீங்க பாவீங்களா, பேர பசங்களா, படிங்கடா. இந்திய நாட்டிலேயே அதிக ஊழல் படிந்த ஒரு அரசுனா அது திமுக அரசு தான். கொலகார பையங்க நீங்க, மிஸ்டர் கொலகார அமித்ஷா. நேற்று குஷ்பு புதுச்சேரியில பேசிட்டாங்கல்ல, இவங்க வந்து நமக்கு மட்டும் எதிரி கிடையாது, பாஜகவுக்கு மட்டும் எதிரி கிடையாது, இந்துக்களுக்கு எதிரி, இந்தியர்களுக்கு எதிரி, நாட்டுக்கு எதிரி, கடவுளுக்கே எதிரி இவங்க. பாண்டிச்சேரியில பேசினாங்க. ஓ சரி சரி. தாவேகா மீது மற்ற கட்சிகள் காதல் இருக்கு, ஆனா அவங்களை கல்யாணம் பண்ணது திமுக கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்டா அவன் தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தின்னு இருக்கிறான், நீ போய் லவ் லெட்டர் நீட்டுறியே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மனுஷ ரத்தம் குடிக்கிற காட்டேரி பயலா நீ. நாட்டுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வேணா, கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் அரசியலுக்கு வரீங்க. சாட்டி எடுத்து அடிக்கிறாருல்ல, கண்ணத்தானே வா. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று புதுக்கோட்டையில உரையாற்றி இருந்தார். புதுக்கோட்டையா? திருச்சி தோழர். புதுக்கோட்டை தான், திருச்சின்னு போட்டிருக்கிறாரு அமித்ஷா. இல்ல, திருச்சியில இன்னைக்கு மோடி பொங்கல் விழா நடக்குது. 15 மணி நேரத்துக்கு முன்னாடி அமித்ஷா வந்து அவருடைய சேனல்ல போட்ட தம்ப்நெயில்ல நான் பாக்குறேன், தமிழகம் தலை நிமிரா தமிழனின் பயணம் யாத்ரா அப்படின்னு போட்டு திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். தப்பா போட்டிருப்பாங்க. எந்த ஊர்னே தெரியாம வந்துட்டு போறாங்களா? இதுல என்னன்னா, நிறைய குற்றச்சாட்டுகள் அமித்ஷா முன் வச்சிருக்காரு. குறிப்பாக நயனா நாகேந்திரன் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்ற வருகிறான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ டிரான்ஸ்லேட்டர் அனுப்புவா, நீ கிளம்பு அப்படின்னாரு. ஏன் அந்த கோபம் நயனா நாகேந்திரன் மேல ஏன் இருக்குன்னு தெரியல. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்ல அமித்ஷா பேசி எவனுக்கு புரிய போகுது? மேடையில இருக்கிற எங்களுக்கே புரியாது. முதல்ல டிரான்ஸ்லேட்டர் அனுப்பு, தமிழர்களுக்கு தமிழ்ல பேசணும் அப்படின்றதுதான். இந்தியில பேசினா டென்ஷன் ஆவாங்க, வெறும் இந்தியில பேசினா, அதனால டிரான்ஸ்லேட்டர் அனுப்பு அப்படின்னு. அப்புறம் அனுப்புன டிரான்ஸ்லேட்டர் வந்து அமித்ஷாவோட வெறி கொண்டவரா இருப்பார் போல. அமித்ஷா பேச அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஃபீட்பேக்ல ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு மாறி மாறி. இவர் பேச அவர் ஓட, இவர் ஓட அவர் பேசன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்த மாதிரி தெரியுது. அவர் கொஞ்சம் நிதானமா பேசியிருந்தாரு. வழக்கம் போல அமித்ஷா தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம், இப்படி தமிழ்ல பேச முடியலன்ற வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் வருத்தத்தை பதிவு பண்றீங்க? உங்களுக்கு தான் ரோல் மாடல் ரவி இருக்காரு, ஆர்.என். ரவி, கிண்டி ரவி இருக்காரு. கிண்டி ரவி ஆண்ட போங்க, அவர் உங்களுக்கு 10 நாளில் தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி, 30 நாளில் தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி, 60 நாளில் தமிழ் எழுத கற்றுக்கொள்வது எப்படி, 90 நாளில் தமிழில் கவிதை எழுதுவது எப்படி, இப்படி பல புத்தகங்கள் இருக்குது. அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டியதானே. எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இதுக்கு உங்களுக்கு எதுக்கு யாராவது சொல்லித்தரணும்? அப்ப கத்துக்கணும்ன்ற நோக்கம் இருந்துச்சுன்னா, நீ ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துல தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு தடவை பேசிட்டு போயிருப்பேன். ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்லயாவது ஒரு தமிழத்தையரை கூப்பிட்டு எனக்கு தமிழ் சொல்லி. காந்தி தமிழ் கத்துக்கிட்டாராம். எதுக்கு? அவர் தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ வந்து போனதுனால காந்தி தமிழ் கத்துக்கிட்டாராம். பல பேர் இந்தியா முழுக்க தமிழ் கத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து பல்வேறு ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ராபர்ட் கால்டுவெல் வந்தாரு, அவர் தமிழ்நாட்டுக்காரரா, தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் இலக்கண ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவர் புலமையாயிட்டாரு. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து கம்பராமாயணம்லாம் என்னடா கம்பராமாயணம் அப்படி தள்ளி வை அப்படின்னு சொல்லிட்டு தேம்பாவணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பியத்தை எழுதுறாரு. ஜியு போப்புன்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து திருக்குறளையே இங்கிலீஷ்ல திருக்குறள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தமிழ் கற்று அவர் வந்து இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறாரு. டி நோபிலி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து தமிழ்நாட்டுல முதல்ல உரைநடை இலக்கியம் அவர் தான் எழுதிட்டு போறாரு. அந்த அளவுக்கு தமிழுக்கு தொண்டு செய்த பிற மொழியாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கேடு? இந்தியாவில தானே இருக்கிறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ் பக்கத்துல மாமி நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, மாமா நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, அக்கா வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க. இப்படி பேரை கூட வச்சிருக்கிறீங்க. ஜெய்சங்கர் அவர் தமிழர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. கூப்பிட்டு வச்சு கத்துக்கிட வேண்டியதானே? ஆபீஸ்ல டெய்லி ஒரு 10 நிமிஷம் கத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு தடையா இருக்கு? அப்ப கத்துக்கணும்ன்ற விருப்பம்லாம் கிடையாது. இவங்கள்ட்ட வந்து இப்படி சொல்லி ஏமாத்திக்கிறது, அவ்வளவுதான் அவங்களுடைய. அப்புறம் வந்து அடிச்சாரு பாருங்க ரீலு,
வாயெல்லாம் வெந்து போயிடாதா அப்படின்ற அளவுக்கு தான் ரீல் விட்டுருக்காரு. யூபிஎஸ்சியில இவங்க தான் தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். யூபிஎஸ்சியில எதுல தமிழ் பிரிலிம்ஸ் கொஸ்டின் தமிழ்ல கொடுக்குறாங்களா? ரயில்வே நிலையத்துல வந்து தமிழ் அறிவிப்புகளை கொண்டு வந்து நாங்க தான் பாத்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ்ல முதல்ல அறிவிப்பு கொடுக்கறது அமித்ஷா தான். அது வரைக்கும் தமிழம் பூரா ஹிந்தியில படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அப்ப 2014க்கு முன்னாடி எல்லாம் திருமாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில தான் எழுதி போட்டிருப்பாங்க போல. இது எவ்வளவு பெரிய பொய். அதுவும் திருச்சியில நின்றுகிட்டு புதுக்கோட்டையில நின்றுகிட்டு, திருச்சியில நிக்காரோ புதுக்கோட்டையில நிக்காரோ எங்க நிக்காருன்னு தெரியல, எங்க இருந்தாலும் இப்படியா போய் சொல்லுவாங்க. அந்த புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, கீழப்பழுவூர்னு. அந்த ஊர்ல சின்னசாமின்னு ஒரு ஆள் பிறந்தாரு. அந்த ஆளு 23 வயசுல தீக்குளிச்சு செத்தான். எதுக்கு செத்தான்? தமிழ்ல தான் இங்க இருக்கணும்னு. தமிழ்ல தான் இருந்தது, ஆங்கிலத்துலதான் இருந்தது. அதைத்தான் இவனுக்கு ஹிந்தியில மாத்த முயற்சி பண்ணானுங்க. முயற்சிக்கு பயன் கிடைக்கல. இங்க தமிழர்கள் கொந்தளிச்சாங்க. கொந்தளித்ததனுடைய விளைவு அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டுல வந்து 2 மொழி கொள்கை தான் பொது இடங்கள் எல்லாத்திலையும் பின்பற்றப்படுது. யாரும் ஹிந்தியில எல்லாம் எழுதி வைக்கல. இவர் திடீர்னு வந்து நாங்க தான் தமிழ ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டணும். யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு, ஐஏஎஸ் தேர்வுகளுக்குலாம் வந்து தமிழ்ல கொண்டு வந்து இவங்க இல்லையா? அப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னு நான் கேட்கிறேன். யூபிஎஸ்சி தேர்வுல எதை தமிழ்ல கொண்டு வந்தாங்கன்னு நான் கேட்கிறேன். தமிழ்லயும் எழுதலான்னு கொண்டு வந்தோம் நாங்க அப்படின்றது. ஏங்க அது ஏற்கனவே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கேளுங்க, அவர் சொல்லுவார் ஏற்கனவே இருக்குதுங்க. மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்குதுங்க. தமிழ் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜஸ்ல இருக்குதுங்க. பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீ தமிழ்ல கொண்டு வந்தியா? பிரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல ஹிந்திலையும் தானே இருக்குது. உனக்கு இங்கிலீஷ் பிடிக்காதுல்ல, உனக்கு வந்து பொது பாஷா, ராஷ்டிர பாஷா, தேசிய மொழி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறது எதை? ஹிந்திய சொல்லிக்கிறான்ல, ஹிந்தியில கொடு. அது போக நாங்க மாநில மொழிகளை மதிக்கிறோம்னு சொல்றேல, இங்கிலீஷை தூக்கிட்டு அதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல அடிச்சு கொடு. கேரளால கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் மலையாளத்துல அடிச்சு கொடு. கர்நாடகால கொடுக்கறதுல கன்னடத்துல அடிச்சு கொடு. ஆந்திரா தெலுங்கானால தெலுங்குல அடிச்சு கொடு. என்ன இப்ப உனக்கு கேடு? இப்ப சௌராஷ்டிராவை பத்தி பேசுறானுங்க. மதுரையில இருக்கிற சௌராஷ்டிராவுக்கு அவங்க மொழியில கொஸ்டின் அடிச்சு கொடு. என்ன பிரச்சனை? முதல்ல சௌராஷ்டிராவை பட்டியல் லாங்குவேஜஸ்ல சேரு. என்ன உனக்கு தடையா இருக்குது? எல்லா அதிகாரமும் கையில இருந்தும் கூட எதையுமே செய்யாமல் இப்படி பொய் வாய்க்கூசாம போய் சொல்றான். இதுல ஃபிஜி தீவுல போய் தமிழ் கத்துக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாராம். ஃபிஜி தீவினுடைய பாப்புலேஷன் என்ன? அங்க போய் அங்க என்னன்னா ஃபிஜியில வந்து ஒரு தமிழர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. அதனால அவருடைய முயற்சி மொத்த ஃபிஜி பாப்புலேஷனே 10 லட்சம் பேர் தான். இது எஸ்டிமேட்டட் கால்குலேஷன். மொத்தமே வந்து 9.5 லட்சம், 10 லட்சம் கிடையாது, 9.5 லட்சம் கூட கிடையாது, 9.29 லட்சமா ஃபிஜியினுடைய மொத்த பாப்புலேஷன். அங்க இவர் தமிழ் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நீ கிழிச்ச. அங்க தமிழர்கள் பொறுப்புல இருக்கிறாங்க, அங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க அந்த வேலையை பாக்குறாங்க. அங்க தமிழன் போராடி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீ ஏதாவது செஞ்சியா? அங்க தமிழன் போராடி அதிகாரத்துக்கு வந்து ஒரு விஷயத்த செய்யறான்னா அதுக்கு இவன் போய் கிளைம் எடுத்து திருடுறாங்க. நாங்க வந்து தமிழ்நாட்டிலே நாங்க தான் தமிழை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழே நாங்க தான் பெத்தோம். மோடி தான் வந்து பெத்து போட்டாரு. இப்படி கையை காட்டினாரு, ஆ ஆ இ அப்படிலாம் டமால் டமால்னு எழுத்துக்கள் வந்து விழுந்துச்சு. அவர் தான் அகத்திய ரிஷி. அவர் வேற சொல்றாரு நான் பயாலஜிக்கல் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆதி காலம் தொட்டு பீஸ்மர் மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்காரு போல. இந்த கல்கி படத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேரக்டர் ரொம்ப வருஷமா உயிரோட இருக்கும், அஸ்வத்தாமன் மாதிரி. அஸ்வத்தாமன் உடனே இங்க இருக்கிற அப்படி போயிடாங்க, இது புராண அஸ்வத்தாமன். அந்த புராண அஸ்வத்தாமன் மாதிரி மோடி மண்டையில கல்லு வச்சுக்கிட்டு இப்படி கையில வந்து தமிழை வச்சுக்கிட்டு இந்த கையில தமிழே நீ வாழி, இந்த கையில சமஸ்கிருதமே நீ வாழி அப்படின்னு கொட்டிக்கிட்டு இருக்கிறாரா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? வந்து தமிழ்நாட்டுல அதுவும் திருச்சி புதுக்கோட்டை நின்றுகிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழ் ரயில் நிலையங்கள்ல தமிழ் சிபிஆரை வந்து அவர் வந்து குடியரசு துணைத் தலைவர் ஆக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் போராடுறாங்க. அவங்க எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறை நீ பார்த்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சொல்றாருல. ஆமாங்க, சிறையில் அடைத்தார்களா? போராட்டத்தை கலைக்கிறாங்க, ஆமா. போராட்டக்காரர்களை கைது பண்ணாங்க, ஆமா. சிறையில் அடைத்தார்களா? போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மண்டபத்துல கூட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய கேதரிங்க கலைக்கிறதுக்காக அதை பண்றாங்க. நீ சிறையில் அடைச்சாங்கன்னு போய் சொல்றீ ஹிந்தியில, அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது நார்த் இந்தியன் மீடியாவுக்கு இங்க நடக்கிற ரியாலிட்டி தெரியாதுல்ல. நார்மலான ஒரு ப்ரொசீஜர் கவர்மெண்ட் மேற்கொள்ளுது, ஆனா அது தவறானது அப்படின்னு பேசுறது வேற. ஆனா அதை விட்டுட்டு கைது செய்து 1300 ஆசிரியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பேசுறாரு. இதுல முக்கிய ஹைலைட், முக்கிய மந்திரி ஸ்டாலின்ஜி உங்களுடைய கனவு பலிக்காது, நீங்க வந்து உதயநிதியை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்காதுன்றாரு.
உதயநிதி முதலமைச்சராக்க போறேன்னு இப்ப யார் சொன்னாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும்னு பேசியிருக்கிறாரு. இப்ப உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க போறேன்னு நீங்க ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? இப்ப உதயநிதி அவர்கள் வந்து முதல்வர் ஆகுறதுல யாருக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, திமுக காரன் விரும்புறானோ இல்லையோ, பாஜக காரன் பூரா ஆர்வமா இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா பயம். கலைஞர் காலத்திற்கு பிறகு டைரக்டா இந்த சனாதனத்தை வந்து அந்த வார்த்தைகளிலே கவுண்டர் பண்றது இருக்குல்ல, அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு படி மேல நின்று செய்யறாரு. கலைஞர் வந்து ராமர்னு ஒருத்தர் வாழ்ந்ததாகவோ, அவர் பிஹெச்டி படித்ததா, இன்ஜினியரிங் படித்ததாகவோ, பாலம் கட்டியதாகவோ வரலாற்றுல ஏதாவது உண்டா அப்படின்னு யார்கிட்ட தானியா ராஜேந்திரன் கேட்டாரா? யார்கிட்டயோ கேட்டாரு. ஆனா கேட்ட கேள்வி மொத்தம் இந்தியாவுக்கு தலையை வெட்டிடுவேன் நானுங்க, சீவிடுவேன் நானுங்க, வந்து சீவிட்டு போய் ஏன்ட்ட முடியே இல்லை, என்னத்தை சீவ போறேன்னு கேட்டாரு. அதே இதை அப்படியே ரிப்பீட் பண்ணாரு. என்ன சொன்னாரு? சனாதனம் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போல ஒழிக்கப்பட வேண்டியது, அந்த கொசு போல ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னாரு. அந்த சனாதன கருத்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசினாரு. தேசிய அளவுல இவனுங்களுக்கு வந்து பத்திக்கிட்டு எரியுது. பொங்கல் வைக்கிற இடத்துல கங்க வச்சு தின்னுடான்னு சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசினதை தமிழ்நாட்டுல கவுண்டர் பண்ண முடியல. மாறாக வடக்குல இருக்கிறவனே புலம்புறான். தமிழ்நாட்டுல உதயநிதி வந்து ஓட்ட கன்சால்டேட் பண்ணிட்டாரு சனாதனத்துக்கு எதிராக பேசி. உங்களுக்கு அதெல்லாம் புரியலடா, டேய் முதல்ல படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வடக்குல இருக்கிற ஊடகவியலாளர்கள் உட்கார்ந்து புலம்புற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் தேசிய அளவுல இவங்களுக்கு வந்து திரட்ட கொடுக்குறாரு. இன்னொன்னு, ஸ்டாலின் இருக்கும் காலத்திலேயே ஒரு நட்புணர்வை உருவாக்கி இருக்கிறாரு அகில இந்திய அளவுல. அகிலேஷ் யாதவோட, மம்தா பானர்ஜியோட, இங்க ஒரிஜினல் சிவசேனாவோட, ஓஜி சிவசேனா, இந்த சிவசேனா கிடையாது, ஓஜி சிவசேனாவோட பல பேரோட எல்லாரோடையும் நட்புணர்வு உருவாக்கி இருக்கிறாரு. அதாவது ஆதித்யா தாக்கரே, முலாயம் சிங் யாதவ் பையனாகிய திரு அகிலேஷ் யாதவ், இந்த பக்கம் மம்தா பானர்ஜி, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின், ஒரு யங் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு ஒரு யங் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆயிருக்குது. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இவங்க பூராமே ஆன்டி மோடி, ஆன்டி இந்தியன் மைண்ட் செட்டா இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா என்ன செய்வானுங்கன்னு தெரியலையேன்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்புக்கு வந்துருவாருன்ற பயத்துல இவனுங்களா அலற. அதே சமயம் டெல்லியில ஆட்சியை பிடிச்சிட்டோம். நாங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் 26 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம், பீகார்ல ஆட்சியை பிடிச்சிருக்கோம், மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அடுத்த தமிழ்நாடு தான். ஏன்னா போன நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நாங்களும் அதிமுகவும் நின்று இருந்தா, சேர்ந்து நின்று இருந்தா 26 தொகுதியில ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாருல்ல. சரி, ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருப்பாரா போன நாடாளுமன்ற தேர்தல்ல? நான் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிருப்பாரான்னு கேக்குறேன். 26 நாடாளுமன்ற தொகுதியில் கைப்பற்றி இருப்பாங்கல்ல. சேரலைல, ஏன் சேர முடியல? சேர்ந்து நின்று இருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது. ஒரு பயங்கர கிரஷிங்கான டிஃபீட்டை சந்திச்சிருப்பாங்க இந்த எலெக்ஷன்ல. ஆமா, நீங்க சொன்னது போல பாருங்க, டெல்லியை பிடிச்சிட்டோம், ஆந்திரா இது மகாராஷ்டிராவை பிடிச்சிட்டோம், ஆந்திராவை பிடிச்சிட்டோம், பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடும் பெங்காலும் தான் அப்படின்றாரு. மொழிபெயர்ப்பாளர் பெங்காலை விட்டாரு, அடுத்து தமிழ்நாடு தான். பெங்கால் போல்றா அப்படின்னு இவர் மறுபடியும் சொல்ல, அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் பெங்காலிலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. பெங்காலிலும் தான் சொல்லல, வங்கதேசத்திலும் சொன்னாரு. வங்கதேசத்துல பிஜேபி ஆட்சி அமைக்க. ஏன்டா இப்படி பண்றீங்க பாவிகளா, பேர பசங்களா, படிங்கடா. இதுல அமித்ஷா சொல்லுவது போல இவ்வளவு இடங்கள்ல ஆட்சியை பிடிச்சிட்டோம், தமிழ்நாட்டிலேயே நாங்க பிடிப்போம், அந்த பருப்பு இங்க வேகாது, நீ வா நில்லு மோதி பாரு என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். இதை விட வலிமையான கூட்டணிகள் எல்லாம் வைத்து எப்படியாவது இங்க ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்ற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டவர்கள் தான். 2021 சேர்ந்துதானே நின்ன, என்ன நடந்துச்சு? மண்ணக்கவி தானே போனீங்க, ஆட்சி அமைக்க முடியல. ஏன் அது நடந்தது? 2021 மட்டும் இல்ல, 2026 அதை விட ஒரு பெரிய வெற்றியைத்தான் திமுக பெறப்போகிறது. திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போவது டைரக்டா சனாதனத்துக்கு எதிராக, டைரக்டா பெரியாரை முன்வைத்து அவங்க ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதற்கு இணையா உனக்கு தமிழுக்கு என்ன செய்தேன் என்றோ அல்லது தமிழர்களுக்கு என்ன செய்தேன் என்றோ சொல்லுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? இன்னொன்னு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 1,54,000 கோடி தான் கொடுத்தாங்க, நாங்க வந்து 11 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். என்ன கொடுத்த டீட்டெயில் சொல்லு. 1,54,000 கோடி வாட்? நிதி பகிர்வு கொடுத்தியா? பே கமிஷன் என்னது, இன்னொன்னு வச்சிருந்தாங்க பிளானிங் கமிஷன், அதன் மூலமா காங்கிரஸ் கொடுத்தது விட பிஜேபி அதிகமா தமிழ்நாடு என்ன கொடுத்த? பல்வேறு வகையான வழங்கல்கள் இருக்குது. ஒன்னு கிராண்ட்ஸ் இருக்குது, மானியங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது இருக்கு. இப்ப சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம்ல வந்து மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒன்றிய அரசு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், இதெல்லாம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் மூலமா வர்றது. இதுல நீ எவ்வளவு கொடுத்த? டிரான்ஸ்பர் டைரக்டா வந்து வரி பகிர்வுல இருந்து வருவது, அதை நீ எவ்வளவு கொடுத்த? பினான்ஸ் கமிஷன் கொடுக்க சொன்னதுல நீ எவ்வளவு கொடுத்த? அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் மொட்டையா நம்பர் சொல்ற?
ஏன் முழுக்குன்னு ஒரு நம்பரை சொல்ற, முழுசா ஒரு நம்பரை சொல்ல, கரெக்டான நம்பரை சொல்ல, டேட்டாவை சொல்ல. நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், நானும் தெரிவி வச்சுட்டு வந்திருக்கேன். இந்திய நாட்டிலேயே அதிக ஊழல் படிந்த ஒரு அரசுனா அது திமுக அரசு தான். ஆமா ஆமா, தமிழ்நாட்டிலே வந்து இந்தியாவிலே வந்து ஊழல் படிந்த இது வந்து எப்படின்னா, இவர் வந்து இந்த ஸ்கூல் வாத்தியார் மனநிலைக்கு போயிட்டாரு. ஸ்கூல் வாத்தியார்களை குறைச்சு மதிப்பிடல. ஸ்கூல் வாத்தியார்கள் வந்து பசங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக அவங்க சொல்லுவாங்க, டேய் நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட் பேட்ச் நீங்க தான்டா அப்படின்னு. நீங்க அப்படியே அடுத்த வருஷம் வந்து கிளாஸை கட்டடிச்சுட்டு போய் மொதல் கிளாஸ்ல போய் நின்று பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்ததுலேயே மோசமான கிளாஸ் நீங்க தான், ஒழுங்கா இருக்கணும், போன வருஷம் செட்டை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு போல, தன்னை வந்து ஒரு வாத்தியார் அப்படின்னு அவரே விஸ்வகுரு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு போல. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்து தமிழ்நாடு தான் ஊழல் மலிந்த மாநிலம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஏன் நீங்க வழக்கு நடத்தல, ஏன் வந்து தமிழ்நாடு அரசு மேல கேஸ் போடல, ஏன் தமிழ்நாடு அரசு மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல, எந்த நீதிமன்றத்துக்கு இழுக்கல, என்ன பிரச்சனை, எது தடுக்குது உங்களை? பட்டியல் போறால மணி லாண்டரிங் கேஸ், கோல் ஸ்கேம் கேஸ், எதுல தீர்ப்பு வந்திருக்குது? ஏன் தீர்ப்பு வரல? ஏன் தீர்ப்பு வரல? எல்லா கேஸும் போட்டாச்சு, ஏன் தீர்ப்பு வரல? உங்க பேர்ல கொலை கேஸே இருந்துச்சு. கொலகார பையங்க நீங்க, மிஸ்டர் கொலகார அமித்ஷா, நீங்க இதை பேசலாமா? எது ஊழல்? சிஏஜில இந்திய அளவுல கேஸ் மானியங்கள் கொடுப்பதில் ஊழல் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சிஏஜில இந்தியா முழுக்க மக்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு கொடுத்தாங்க. இந்தியா முழுக்க பாலம் கட்டுறதுல 1 கிலோமீட்டருக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி பாலம் கட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஊழல் அப்படின்னு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து கையெழுத்து போட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாரு. என்ன தெரியுமா பண்ணாங்க? சிஏஜில இருந்து 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இது ஊழல் இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனையோ இடி வழக்குகள் இருக்குது, எத்தனையோ சிபிஐ வழக்குகள் இருக்குது, எத்தனையோ ஐடி கேசஸ் இருக்குது. இது எதுல எத்தனைல தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் இதுவரை கன்விக்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்கீங்க? எல்லாம் விசாரணை கைதிகள். எத்தனை பேர் இதுவரை கன்விக்ட் ஆயிருக்கிறாங்க மணி லாண்டரிங் கேசஸ்ல? அரஸ்டான பொலிட்டீசியன்ஸ்ல 2014 இருந்து இப்போ வரைக்கும் அரஸ்டான பொலிட்டீசியன்ஸ்ல எத்தனை பேர் கன்விக்டட், எத்தனை பேர் அக்யூட்டட்? கன்விக்டடை விட அக்யூட்டட் அதிகம். அல்லது வந்து எட் டு பி என்கொயர்டு, விசாரணையே நடக்காமல் அவர்களை கைது செய்து சிறையில் வைத்திருப்பது. அதனாலதான் செந்தில் பாலாஜி நீங்க பிடிச்சி வச்சீங்கல்ல, 1 வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சிருந்தீங்கல்ல, நீங்க உண்மையை கறந்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் வாங்கி கொடுக்கல? அவர் சிறையில இருந்த போதும் 240 நாட்கள் வந்து அவருக்கு மினிஸ்டர் பொறுப்பு வச்சிருந்தாங்க. வச்சிருந்தாங்க. சிறையில உட்காந்துக்கிட்டு எப்படி மினிஸ்டர் அவர் செயல்பட முடியும்? பொறுப்புல இருந்தாருங்க. பொறுப்புல இருந்து ஜெயில தானே இருந்தாரு. அதை வச்சுட்டு என்ன செஞ்சாரு அவரு? சிறையில உட்காந்து கோப்புகள் கையெழுத்து போட்டாரா? சிறையில உட்காந்து அதிகாரிகளோட வாக்குவாதம் நடத்தி பாலிசி டெசிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாரா? இல்லையே. அவர் அமைச்சர் அப்படின்ற டேக் மட்டும் தான் இருந்தது. பொறுப்பு வந்து முத்துசாமி கிட்ட இருந்தது. வெறும் டேக்டு அமைச்சரை வச்சு நீங்க என்ன செய்ய முடியும்? அமைச்சரவையில பொறுப்பில்லாத அமைச்சராக வைத்திருந்தார்கள். அதை வச்சு அவர் சிறையில என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. அதை பயன்படுத்தி சிறை அதிகாரிகள் ஏதாவது செஞ்சாரா? மாறாக அவரை என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க பிஜேபியில வந்து சேர்ந்துருங்கன்னு மிரட்டி இருக்கிறாங்க. இதை கோர்ட்லயே வாதங்கள்ல முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? ஊழல் ஒழிப்பு அப்படின்றது ஒரு பெரிய நாடகம். தமிழ்நாட்டில் ஊழல் நடக்கிறது அப்படின்னா எத்தனை விசாரணை அமைப்புகள் இருக்கிறது? அந்த விசாரணை அமைப்புகள் மூலமாக தண்டிக்கப்பட்டிருக்கணும்ல, ஏன் தண்டனைக்கு போகவே இல்லை? எல்லாமே விசாரணையில இருக்கிறது. அப்போ ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டும் வழக்குகள் என்கின்ற விஷயங்களும் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, அரசியல் ரீதியாக மிரட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்களே தவிர உண்மையில் ஊழலை ஒழிக்கின்ற நோக்கம் யாருக்கும் கிடையாது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கோ அவர்களுடைய அடிவருடிகளான அமைப்புகளுக்கோ ஊழலை ஒழிப்பது அல்ல நோக்கம், மிரட்டுவது மட்டும்தான் நோக்கம். இந்த மிரட்டலுக்காகத்தான் வழக்கு போடுவது, இந்த மிரட்டலுக்காகத்தான் கடிதம் எழுதுவது, இந்த மிரட்டலுக்காகத்தான் தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போறதை தவிர வேற எந்த காரியத்தையும் இவர்கள் சாதிக்க மாட்டார்கள். ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டு யார் வைத்தா? திமுக வைத்தது. கேஸ் போட்டாங்கல்ல. இப்ப டான்சில அவங்க மேல புகார், கேஸ் போட்டுச்சா? திமுக கேஸ் போட்டுச்சா? தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துச்சா? தமிழ்நாட்டில் சொத்து குவிப்பு வழக்கு கேஸ் போட்டாங்களா? பேராசிரியர் அன்பழகன் காலத்துல தொடுத்தாங்க. அதுக்கு பிறகு RS பாரதி இப்ப வரைக்கும் நடத்தி அந்த அம்மா ஊதுபத்தி உருட்டுறதுக்கு அனுப்பி விட்டாங்கல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க உட்காந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பதிலா அங்க உட்காந்து ஒரு நல்ல தொழில் செய்யுங்க, ஒரு சுயதொழில் கத்துக்குங்க, ஊதுபத்தி உருட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் செய்ய, உடல் உழைப்பு செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? எது தடையாக இருக்கிறது என்றால், இவர்கள் சொல்லுவதெல்லாம் பொய், கம்பி கட்டும் கதைகள். இந்த சத்யபிரபு சொல்ற மாதிரி ஜுமான்ஜி கதைகள், ஜூம் கதைகள்லாம் சொல்லுவானுங்க. எதிலுமே உண்மை இருக்காது.
இன்னார் ஊழல் செய்திருக்கிறார், இந்த அமைப்பு நடவடிக்கை எடுக்கும், பேசுங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. யார் மேல? ஆர்எஸ் அவர்கள் மேல முன்வைக்கப்பட்டது. விசாரிச்சாங்க, விசாரணை முடிந்தது. என்ன தீர்ப்பு வந்தது? உங்க சிபிஐ நீதிமன்றம் தான் விசாரித்தது. என்ன தீர்ப்பு வந்தது? நான் காலமெல்லாம் கண் விழித்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு ஜட்ஜி உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தாரு. யாரும் ஆதாரத்தை வந்து கொடுக்கலன்றாரு. இந்த அரசு கடன்லயும் டாஸ்மாக் வருமானத்திலும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடன்லையும் டாஸ்மாக் வருமானத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் கடன் வாங்குறோம்? தமிழ்நாடு அரசு ஒரு அளவு கடன் வாங்கி இருக்கிறது. அந்த கடனை தமிழ்நாடு டைரக்டா வெளிநாட்டுல வேற ஒரு நாட்டில இருந்து வாங்கிட முடியுமா? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கையெழுத்து இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஒரு கடனை வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னா, அவன் சூரிட்டி போடணும். தமிழ்நாட்டுல வந்து இப்ப ஜப்பான்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, ஜப்பான் பேங்க் மூலமா, ஆசிய வளர்ச்சி வங்கி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, வேர்ல்டு பேங்க் மூலமாக வருகிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஒன்றிய அரசாங்கத்தின் ஒப்புதலோடு தான் நாம இதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட வரம்புல மட்டும்தான் கடனே வாங்க முடியும். நம்முடைய ஜிடிபியில, நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, மொத்த உள்நாட்டு தமிழ்நாட்டு உற்பத்தியில எவ்வளவு சதவீதம் கடன் வாங்கணும்னு ஒன்றிய அரசு ஒரு அளவு வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு இப்போது வரைக்கும் கடன் வாங்கி இருக்கிறது. அதை தாண்டி வாங்கலையே. இந்த கடன் வாங்குற வாதமே எதனால வருகிறது அப்படின்னா, தமிழ்நாடு நலத்திட்டங்களை செய்கிறது. அந்த நலத்திட்டம் மக்களுக்கு உண்மையிலேயே நிறைய நன்மைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் அதை மக்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக இதெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுத்தான், இதெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுத்தான். நீ 216 லட்சத்துல இருந்து 500 லட்சம் கோடிகள் வரைக்கும் கடனை உயர்த்தி வச்சிருக்கிறிய, அதுக்கு யாரு கட்ட போறா? அது இந்தியன் தலையில இல்லையா? அது என் தலையில வாங்கப்பட்ட காசு இல்லையா? நீ வாங்கினா மட்டும் இல்ல. இன்னைக்கு அண்ணாமலை வந்து சொல்றாரு, ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கு இந்த அரசு. ஒவ்வொரு அட்டைதாரருக்கும் மாசம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு நலத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இது எப்படின்னா, ஒரு பெரிய தொகை எடுத்துட்டு அதை வந்து தலைக்கட்டு கணக்குல டிவைட் பண்ணி, ஓன் தலையில இவ்வளவு கடன், ஓன் தலையில இவ்வளவு கடன் அப்படின்னு மக்களுக்கு புரியுற மொழியில பேசுறதா நினைச்சுக்கிட்டு இவங்க சொல்ற பொய்யது. இவனுக்கு சொல்ற பொய்யது. அது என்னன்னா, சர்வதேச அளவிலிருந்து நிதியை பெற்று தமிழர்களுக்கு முதலீடு செய்து கொண்டிருக்கிறது அரசு. வேர்ல்டு பேங்க்ல இருந்து டிஎன்வி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். எதற்காக? தமிழ்நாட்டுல பெண்களுடைய வேலை, இந்தியாவிலேயே அதிகம் வேலைக்கு போகின்ற பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் 100 பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா அதுல 40 பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் அப்படின்னு தேசிய அளவில் புள்ளி வர சொல்லுது. ஆனா தமிழ்நாடு அரசு அதோட சேச்சுரேட் ஆகாம இவங்க போறதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்ஸா இருக்குது. அப்ப ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸா இவங்க மாத்தணும், நல்ல வருமானத்தில் இருப்பவர்களா இவங்களை மாத்தணும், கூலிக்கு போறவங்களா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேர்ல்டு பேங்க்ல இருந்து 1000 கோடி ரூபாய் நிதியை பெற்று அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது, பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவது என்று சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையும் சமூக நலத்துறையும் பெண்கள் முன்னேற்றத்துறையும் சேர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்குவது. இதே கடன் சுமை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் எடப்பாடி என்ன திட்டத்திற்காக கடன் வாங்கினார்? எதுக்காக கடன் வாங்கினார்? தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொள்வதற்கு கடன் வாங்கினாரா? பொள்ளாச்சியில் பாலியல் வக்கிரங்களை அரங்கேற்ற கடன் வாங்கினாரா? தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக கடன் வாங்கினாரா? போக்குவரத்து தொழிலாளர் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக கடன் வாங்கினாரா? பேருந்துகளை எல்லாம் விற்று தின்பதற்காக கடன் வாங்கினாரா? எதுக்கு கடன் வாங்கினாரு? தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிருச்சு கடன் வாங்கிருச்சு கடன் வாங்கிருச்சு கடன் வாங்கிருச்சுன்னு சொல்றாங்களே. உலக அளவுல அமெரிக்கா கடன் வாங்கி இருக்கு, ஜப்பான் கடன் வாங்கி இருக்கு, லண்டன் கடன் வாங்கி இருக்குது. கடன் என்பது என்ன? ஒரு விஷயத்திற்கு தேவையான உடனடி பணம் என் கையில் இல்லாத போது நான் அதை கடனா பெற்றுக் கொள்கிறேன். ஆனா அந்த கடன் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது? என்னுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 2.5 இருந்து 3.5% உள்ளதான் வாங்க முடியும். அது அந்த அளவுக்கு உள்ளதான் தமிழ்நாடு வாங்குது. தமிழ்நாடு நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கி இருக்கிறது. அப்புறம் நீ வரம்பு வச்சிருக்க? கடந்த ஆண்டு பொங்கலுக்கெல்லாம் வந்து நீங்க 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க, இந்த ஆண்டு பொங்கலுக்கு நீங்க 3000 ரூபாய் கொடுக்குறீங்க, இது தேர்தலுக்கான காசு தான் இது குடுன்னு எடப்பாடி சொல்றாரு. அதை மதிச்சு கொடுத்தா ஏன் கொடுத்தன்னு கேட்கிறாரு. இப்ப இவருக்கு பிரச்சனை என்ன? கொடுத்தது பிரச்சனையா, ஐயோ கொடுத்துட்டாங்களேன்றது பிரச்சனையா? அவரு பிரச்சனை என்னன்னா, மக்கள் வாழ்வில் மக்களுடைய வயிற்றில் பால் வார்த்து விட்டது அரசு, அவரை வயிற்றில் அடிச்சிருச்சு அரசு. 3000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்பி
இவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, கொடுத்துட்டாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? அடுத்து என்ன செய்வாருன்னு நான் சொல்றேன். ஏன் 5000 ரூபாய் கொடுக்கவில்லை அப்படின்னு எடப்பாடி கேட்பாரு. இன்னைக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க, அது வந்து சிவநாடார்ட்ட இருந்து வாங்கலாமே தமிழிசை கேக்குறாங்கல்ல. HCL நிறுவனத்துல இருந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அது வந்து ஒரு டெண்டர் மூலமாக பல்வேறு நிறுவனங்கள் பங்கு பெற ஒரு ஏலத்தின் மூலமாக நடத்தப்படுவது. ஏன் வந்து நான் லோக்கல்ல இருக்கக்கூடிய பிராண்டு வாங்கணும்? ஏன் நான் வேற ஒரு பிராண்டை வாங்கக்கூடாது? ஏன் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் வாங்கக்கூடாது? நீ வந்து ஏன் சிவநாடாருக்கு குடுன்னு சொல்ற? தமிழ்நாட்டுல வேற எவனுமே கம்ப்யூட்டர் மேனுபேக்சரர்ஸ் கிடையாதா? இந்தியாவுல வேற எந்த கம்ப்யூட்டர் மேனுபேக்சரர்ஸும் கிடையாதா? திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு சிவநாடாரு. அவர்கிட்ட நீங்க இந்த ஒப்பந்தத்தை கொடுக்க மாட்டீங்களா? இவருக்கு சிவனுக்கு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே. இதுக்கு பேர் தான் ஒலிகார்ச்சிகளை உருவாக்குவது. குறிப்பிட்ட சில முதலாளிகளுக்கு ஆதரவாக அரசியல்வாதிகள் லாபி செய்து அந்த முதலாளிகளுக்கு எல்லா லாபத்தையும் குவித்து கொடுத்து அதிலிருந்து தனக்கு ஒரு கட்டிங் எடுத்துக் கொள்வது. இதுதான் சர்வதேச அளவுல ஒலிகாட்சிகளை உருவாக்குவதற்கான உத்தி. அதை இவ்வளவு வெளிப்படையா பண்றாங்க. ஏற்கனவே ஸ்ரீதர் வெம்பன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஜோஹோ ஆஸ் அ கம்பெனி எனக்கு ரொம்ப விருப்பமான கம்பெனிகள்ல ஜோஹோவும் ஒன்று. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழர்கள் பல பேருக்கு வந்து ஒரு நல்ல உயர்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றது, ரொம்ப அடிமாட்டு ரேட்டுகள்லாம் இல்லாம நல்ல சம்பளம், மற்ற கம்பெனிகளோட ஒப்பிடும்போது அதை விட கூட பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தான் நல்ல சம்பளத்தை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஆனா அந்த நிறுவனத்தில் அவர் என்ன செய்யறாரு? அந்த நிறுவனத்துக்குள்ளுக்குள்ள RSS பாடல்களை பாட வைக்கிறது. அந்த நிறுவனத்திற்காக ஆட்களை தேர்வு செய்கிறேன்ற பேர்ல தென்காசியில போய் ஒரு கேம்ப் போட்டு RSS கேம்புகளுக்காக தேசிய அளவில் இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வைத்திருப்பது. நீங்க தென்காசிக்கு போய் சும்மா ஒரு ஆட்டோ டிரைவரை பிடிச்சி கேட்டு பாருங்க, அங்க வடக்கனுங்க அவ்வளவு பேர் திரியிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொழியில சொல்றாரு. காரணம் என்ன? இப்ப இவருடைய லாபி என்ன? இப்ப அவர் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறாரு, அந்த ப்ராடக்ட்டை வந்து எல்லா பேரும் பயன்படுத்துங்க அப்படின்னு உடனடியாக ஒரு அறிவிப்பு. ஏன் இதே மாதிரி எத்தனை பேர் தங்களுடைய ப்ராடக்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்க? அது தமிழர்களுடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏங்க இந்தியா தமிழ்நாட்டுல வேற யாருமே ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலையா? சுரேஷ் சம்பந்தம் தமிழர் தானே. அவருடைய கிஸ்ஃப்ளோ கம்பெனி எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாரா அமித்ஷா? ஏன் சொல்ல மாட்டாரு? தமிழர் தானே. ஆலி செந்தில்நாதன் தமிழர் தானே. எல்லாரும் மொழிபெயர்ப்புக்கு இனிமேல் ஐலேசாவை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாரா அமித்ஷா? ஏன் சொல்ல மாட்டாரு? தமிழர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல கென்னித்ராஜ் அன்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ரொபோட்டிக்ஸ்ல ஆய்வு செய்து ஒரு நிறுவனத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறாரு. அடுத்த முறை அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வரும்போது அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் வரும்போது கென்னித்ராஜுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாரா? ஏன் சிவ் நாடாருக்கு சொல்றீங்க? சுரேஷ் சம்பந்தம்க்கு ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் பேச மாட்டாரு? ஆலி செந்தில்நாதன் ஐலேசாவை பற்றி ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் பேச மாட்டாரு? ஏன் பேச மாட்டார் அப்படின்னா அவர் வேறு ஒரு கணக்கு பண்றாரு. ஒண்ணு, தன்னுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஒலிகாட்சி உருவாக்க வேண்டும். SSN மீதோ HCL மீதோ எந்த வெறுப்பும் கிடையாது. SSN-ம் HCL-ம் எண்ணற்ற தமிழர்களுக்கான கல்வி வாய்ப்பையும் எண்ணற்ற தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தர்ற நிறுவனங்கள்ல ஒன்றாக ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் தொழில் முனைவோர் பட்டியலில் ரொம்ப முக்கியமான தமிழர் வந்து திரு சிவன் அவர்கள். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா நீ சிவனை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சிவனை தேர்வு செய்ததற்கான காரணம் எப்படி வந்து ரொம்ப செலக்டிவா சிறிதர்வெம்ப தூக்கி அங்க நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரி இங்க சிவநாடாரை கொண்டு வந்து நிப்பாட்டுறதாக இவங்க காட்டிக்கிறாங்க. ஆனா அதே நாடார் தொழில் முனைவோர்கள் எத்தனை பேர் சிவகாசியில் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல தமிழர்கள் பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள், ரொம்ப குறிப்பா நாடார்கள், அவங்க வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் தொழிற்சாலைகள் சிவகாசியில் வச்சிருக்கிறாங்கல்ல. இந்தியா முழுக்க இனி ஃபயர் ஒர்க்ஸை சிவகாசியிலிருந்து மட்டும்தான் வாங்க வேண்டும் சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அங்கேயும் உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே இருக்கிறாங்க, அங்கேயும் உங்க மான தமிழர்கள் தானே இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கான வாய்ப்புகளை தேசிய அளவில் உருவாக்கி தர மாட்டீங்க? ஏன் உருவாக்கி தர மாட்டீங்க? ஏன் அவரை மட்டும் கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறீங்க? ஏன்னா அவர் RSS கூட்டம் வரைக்கும் போய் கலந்துக்கிட்டு வர்றாரு, அதனால அவரை மட்டும் நாங்க செலக்ட் பண்ணுவோம். ஆனா சிவகாசியில இருக்கிற முதலாளி வாடா முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது பண்ணுவோம்னு கூப்பிட்டா வரமாட்டான், அதனால இவங்க பண்ண மாட்டாங்க. சிவநாடார் அங்க கூட்டிட்டு போய் அவர் மூலமா காசை பிரிக்கிற வேலையை அவனுங்க பார்க்கணும்னு முயற்சி பண்றானுங்க. சிவன் அவர்கள் இதுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடாது முதல்ல. ரெண்டாவது, ஸ்ரீதர் வெம்பு மாதிரியான அடாவடி பேரொழிகளை அவர் வாய் கூசாம பேசுவார். என்னென்ன பேசுறாரு மாதிரி, நான் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன், மோடி வந்ததுக்கு பிறகு நம்முடைய மதிப்பு எல்லாம் உயர்ந்துருச்சு, எப்படி கட்டக்கால் வச்சுக்கிட்டு நடக்கிறியா?
கட்டக்கால் அப்படின்னா அந்த என்ன பொய்க்கால் ஆட்டமா, பொய்க்கால் குதிரை ஆட்டமா ஏதோ ஒண்ணு, அந்த கால் எக்ஸ்ட்ரா வச்சு மேலே ஏறி நிப்பாங்களே, அந்த மாதிரி ஏறி நிப்பாட்டி கூட்டிட்டு போறாங்களா? அப்படிலாம் நடக்க முடியாது. அந்த காலை வச்சு நிக்கவே முடியாது. இப்ப ரொம்ப உயரமா பாக்குறாங்க அப்படின்னா உன்னைய பார்க்க விரும்பாம வானத்தை பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. தமிழர்களுடைய மானத்தையும் இந்தியர்களுடைய மானத்தையும் கெடுக்கின்ற வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தமிழ்நாட்டிலே முதல்ல நான் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ் அறிமுகப்படுத்தினேன்னு வெக்கமே இல்லாம ஒருத்தர் வந்து பேசிட்டு போறாரு. டிக்கெட்ல இருந்து தமிழை தூக்க பார்த்தவனுங்க விடுங்க, ரயில்வே எக்ஸாமுக்கு தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனுங்க விடுங்க, சு வெங்கடேசன் அவர்களும் தமிழிசை தங்கபாண்டியன் போன்றவர்களும் கனிமொழி போன்றவர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதனுடைய விளைவாக அந்த தேர்வுகளை தமிழ் நடத்துறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது. என்னமோ இவனா தாராள வல்லலா வாரி வழங்கின மாதிரி பேசுறேன். பேங்க் எக்ஸாம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒழுங்கான இடங்களை ஒதுக்காம வெவ்வேறு இடங்கள்ல வந்து தேர்வு எழுதுறதுக்கு சிதற விடுறானுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஹெட் ஆபீஸ் உள்ள போய் போர்டு மேனேஜர் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நீ எக்ஸாம் எப்படி நடத்துற பாப்போம்டான்னு 10 எம்பிக்கள் உட்காந்து ஆபீஸுக்குள்ள தர்ணா பண்ணாங்க. ஒரு எம்பி ஒரு மேனேஜர் ஆபீஸ்ல உட்காந்து இப்படி தர்ணா பண்ணி ஒன்றிய அளவில் அழுத்தம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. எதுக்கு இதை பண்ண வேண்டியது இருக்கு? நீ கொடுத்திருந்தேன்னா எதுக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னு நான் கேட்கிறேன். சரி, அரசு ஊழியர்கள் போராடுறாங்கன்னு சொல்றியே, அரசு ஊழியர்கள் ஏன் போராடினாங்க? இப்ப கைவிட்டுட்டாங்க போராட்டம். ஓய்வூதிய திட்டம். ஓய்வூதிய திட்டம் என்ன? ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகணும். அதாவது 2003க்கு முன்னாடி இருந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு போகணும். 2004 இருந்து பின்பற்றப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்தை கைவிடணும். அந்த 2004 இருந்து நடைமுறையில் இருந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினது யாரு? உங்க கூட்டணியில் இருக்கிற உங்க அம்மா ஜெயலலிதாவும், நீங்க போன வாரம் சிலதரது செய்யல உங்க ஐயா வாஜ்பாய் அவரும் 2 பேரும் கள்ள கூட்டு வைத்து கொண்டு செய்ததுதான் அது. வாஜ்பாய் கொண்டு வந்ததுதான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். வாஜ்பாய்க்கு முன்னாடியே அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா. அதனாலதான் அமித்ஷா ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுல டிரான்ஸ்லேட்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நேச்சுரல் அலையன்ஸ் அவர் இங்கிலீஷ்ல தான் சொல்றாரு, அதை இவர் வெற்றி கூட்டணின்னு தமிழ்ல சொல்றாரு. இந்த நேச்சுரல் அலையன்ஸ் எப்படியா வெற்றி கூட்டணியா மாறும்? நேச்சர் என்றால் வெற்றி, இது சோப்பு விளம்பரமா? இயற்கையான கூட்டணி வெற்றி கூட்டணி. வெற்றியான கூட்டணின்னு வேணா சொல்லியிருக்கலாம், வெற்றியான கூட்டணின்னு எப்படி சொல்ல முடியும்? இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்வதற்கு காரணம் இதுதான். அரசு ஊழியர்கள் வயிற்றில் அடிப்பதில் தமிழ்நாட்டில் அதிமுகவும் தேசிய அளவில் பாஜகவும் ஒன்று. இப்ப ஏன் வந்து இந்த போராட்டத்தை சொல்றாருன்னா, அந்த போராட்டத்தை பத்தி பேசும்போது நீங்க கவனிச்சீங்களா, அவங்க டிமாண்டை பத்தி எதையுமே பேச மாட்டாரு. சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட் பத்தி பேசினாரா? அவங்க டிமாண்டை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? ஏன் பேசல? ஏன்னா தெரியாது. தெரிஞ்சாலும் அதை இவங்களால ஆமோதிக்க முடியாது. கான்ட்ராக்டருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இந்த கான்ட்ராக்டை அறிமுகப்படுத்தினதே இந்த பைபிள்லே தான். இவங்க எப்படி அதுக்கு எதிராக பேசுவாங்க? டீச்சர்ஸ் வந்து போராடுறாங்க, ஆமா நீ பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒழுங்கா ஒதுக்குனியா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அதனால போராட்டம். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேரம் எடப்பாடி மட்டும் இருந்திருக்கணும், நான் ஒரு போன்ல சொன்னேன்னா நேரம் 10 டீச்சரை சுட்டிருப்பாரு, 10 அரசு ஊழியர்களை சுட்டிருப்பாரு, 10 சானிட்டரி ஒர்க்கர்ஸ் சுட்டிருப்பாரு. இவனுக்கு அதை எதிர்பார்க்கிறானுங்க. ஒரு பிணம் விழுந்து விடாதா அப்படின்னு எதிர்பார்க்கிறானுங்க. சேனை ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து நிற்குது, ஒரு பிணம் கிடைச்சிடாதான் நம்ம அரசியல் பண்றதுன்னு இந்த வெட்டிப்பையில நிக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுல இவனுக்கு செய்ய விரும்புற அரசியல். நீங்க வந்து இவர்கள் முன்னெடுக்கிற எந்த வேலையாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பயன் கொடுப்பதற்கான திட்டங்களாக இருக்கிறதா? இப்ப நீ பேசிட்டு போனார்ல, அவர் என்ன சொல்றாரு? இந்துக்களின் உரிமைகளை பறித்து விட்டார்கள். யாரு பறிச்சா? எங்க இருந்து பறிச்சா? நேற்று குஷ்பு புதுச்சேரியில பேசியிருக்காங்கல்ல, இவங்க வந்து நமக்கு மட்டும் எதிரி கிடையாது, பாஜகவுக்கு மட்டும் எதிரி கிடையாது, இந்துக்களுக்கு எதிரி, இந்தியர்களுக்கு எதிரி, நாட்டுக்கு எதிரி, கடவுளுக்கே எதிரி இவங்க. பாண்டிச்சேரியில பேசுனாங்க. ஓ சரி சரி. பாண்டிச்சேரியில என்ன சொன்னாங்க? இவங்க கடவுளுக்கே எதிரி, இந்துக்களுக்கு எதிரி, என்னடா செக்குலரிசம் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க என்ன மதத்துல இருக்கிறாங்க? அவங்க இந்துவா இருக்காங்களே. ஓ மாறிட்டாங்களா? ரைட். அதான் அவங்க வந்து துரோகியாக மாறிவிட்டார் போல, அந்த அர்த்தத்துல நான் மாறிட்டாங்களா அப்படின்றத கேட்டேன். அப்படியே காங்கிரஸ்ல இருக்கும்போது என்னென்னலாம் பேசினாரோ அதுக்கெல்லாம் எதிராக பேசி கொண்டிருக்கார். அவர் பேசுறதுல எதிரடா செக்குலரிசம் அப்படின்னு கேட்டாங்கல்ல, நீங்க அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா, என்னடா எங்க ஐயாவையே பேசி பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு அம்மா பேசினாங்கல்ல, அதுக்கு என்ன செல்வாக்கோ அதுதான் குஷ்பு பேசுனதுக்கும். 1000 விளக்குல தெருவா பிரச்சாரம் பண்ணாங்க. என்னது? டெபாசிட் டான்ஸ் ஆடிடுச்சுல, டெபாசிட் போச்சுல்ல. அப்போ தமிழ்நாட்டுல எதுடா செக்குலரிசம்னு கேக்குறீங்கல்ல குஷ்பு, உங்களை வந்து எந்த நெருக்கடியும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா
அந்த நெருக்கடிக்கு எதிராக இங்க தமிழ்நாடு வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு பெண் இப்படி செய்யாத, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவங்களை இப்படி செய்யாத, ஒரு சிறுபான்மை மதத்துல இருந்து வந்தவங்களை இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதுல அதுதான் குஷ்பு செக்குலரிசம். அது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சங்கிகள். சங்கிகளோடு சேர்ந்ததற்கு பிறகு சமுதாயத்தை பற்றிய பார்வை இருட்டடித்து விடும். அவங்க எழுதி கொடுக்கறது மட்டும்தான் கண்ணில் நிற்கும். எது செக்குலரிசம், எது வந்து அன்பே சிவம் எடுத்தார்ல அவரு பேர் என்னங்க, சுந்தர்சி, அவராண்ட கேளுங்கோ எது செக்குலரிசம்னு அவர் விளக்குவாரு. அந்த படம் பூரா அதை தான் போதிச்சுக்கிட்டு இருந்தார் உட்கார்ந்து. அவராண்ட கேளுங்க, அவரு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. செக்குலரிசம் அப்படின்றத தமிழ்நாட்டுல த்ரெட்டுக்கு உட்படுத்துறதுக்கு இவனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற ஆள் குஷ்பு, இவனுக்கு எடுத்துட்டு வர்ற ஆளு வேலூர் இப்ராஹிம். சிஎம் வீட்டுல மட்டும் பட்டை போட்டு கோயிலுக்கு போவாங்க, மற்ற மக்கள் போக கூடாதா? யார் போக கூடாதுன்னா கேக்குறாங்க. ஏங்க நீங்க திமுக இருக்கும்போது நெத்தி நிறைய பொட்டு வச்சுட்டு தானே சுத்துனீங்க. உங்களை யாரும் தடுத்தாங்களா? கோயிலுக்கு போக கூடாதுன்னு தடுத்தாங்களா? சிவாஜி கணேசன் காலத்துல சிவாஜிக்கு எதிராக எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுகவுக்குள்ள ஒரு வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திமுகவுக்குள்ள யாருமே எங்க போனாங்க ஏன் போறாங்கன்றத பத்தி எல்லாம் யாருமே கேட்கறதே கிடையாது. அவங்கவுங்க சாமி பேராசிரியரே பல மேடைகள்ல பேசி இருக்கிறாரு, தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு வெகுஜன இயக்கம், எல்லாரும் தான் உள்ள இருப்பாங்க. உள்ள வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நாங்கள் சொல்லித் தரலாமே தவிர உள்ள வரும்போதே நீ இன்னாரா மாறி வா அப்படின்னா இது வெகுமக்கள் இயக்கமாக இருக்க முடியாதுன்றாரு. அப்ப வெகுமக்கள் இயக்கத்துக்குள்ள எல்லா தரப்பும் தான் உள்ள இருக்கும். ஆனா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க, சரி அவன் அடுத்தவன் சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்றவனா இருக்கானா? அதுதான் என் பிரச்சனை. நீ என்னவா இருக்கன்னா முஸ்லீம் கந்தூரி கொடுக்க கூடாதுன்னு நீ சொல்ற, ஆனா திமுகவில் இருக்கிற இந்து அப்படி சொல்லல. நீ என்ன சொல்ற, முஸ்லீம் ஆடு மாடு கோழியை கண்டடத்துல வெட்டுறாங்கன்னு இல்லாத பொல்லாத பொய்களை சொல்ற. ஆனா எங்க வெட்டினா என்னடா வாய்க்குள்ள தாண்டா போகுது, நாக்குக்கு கீழே போனா நரகல்டா, தின்னுட்டு போய் வேலையை பாருங்கடான்னு சொல்றான்ல, அவன் பாஜகவுக்கு எதிராக திமுக பக்கம் இருக்கிற இந்து. அந்த இந்துவாக நிற்பது என்பது அதுதான் செக்குலர் இந்துவாக, அதுதான் செக்குலர் ஹியூமனாக வாழ்வது. ஆனா நீங்க பேசுற இந்த செக்குலரிசம், நீங்க எதுடா செக்குலரிசம்னா அதுக்கு மாற்றா என்னதான் சொல்ல வர்றாங்க? செக்குலரிசத்தை ஒழிக்கணுமா? செக்குலரிசத்தை ஒழிக்கணும். செக்குலரிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னா சுயமரியாதையை ஒழிக்கணும். சுயமரியாதையை ஒழிச்சுட்டா நீங்க எப்படி மேடை ஏறி பேசுவீங்க? இந்த தமிழக வெற்றி கழகத்தை வந்து முடிக்க முடியாதுன்றனால இன்னைக்கு வந்து பரபரப்பாக கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் விஜய் அவர்கள் அப்படின்னு, பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லி இன்னைக்கு நியூஸ் சேனல் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு. எத்தனை மணிக்கு பாத்தீங்க செய்திய? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. ஒரு 10 மணிக்கு பார்த்திருப்பீங்க. 10 மணிக்கு அவர் எந்திரிச்சாருன்றதை நம்பி வாழ்த்து சொன்னாருன்றதை நீங்க எப்படி நம்புறீங்க? எனக்கு முதல்ல அதற்கு விடை வேண்டும். 10 மணிக்கு அவர் எப்படி எந்திரிச்சிருப்பாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்தது? அவர் வந்து தந்தை பெரியார் பிறந்த நாளைக்கே சாயங்காலம் 7 மணிக்கு தான் ட்வீட் போட வருவாரு. கனிமொழி மேடத்துக்கு வாழ்த்து சொல்றாரு அப்படின்னா வாழ்த்து சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் தாராளமா வாழ்த்து சொல்லட்டும். ஆனா ஏன் வாழ்த்து சொல்றோம், எதுக்கு வாழ்த்து சொல்றோம் அப்படின்னே தெரியாம சும்மா வாழ்த்து சொல்லிட்டதா அப்படி தொலைபேசியில் பேசியதாக தகவல் அப்படின்னு யாரு தகவல் சொல்றவங்க அப்படி தகவலை பரப்பிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்து சொல்றியா நீயே போடு. ரஜினிகாந்த் போடுறாருல, என்ன போடுறாரு, நான் இன்று என்னுடைய நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தேன். அவர் நல்ல உடல் நலமும் நல்ல மனவளமும் கொண்டு தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் போடுறாருல. அது மாதிரி நீங்க ஒண்ணு போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? என்ன போடுவீங்க? ஒரு பக்கம் உங்க கூடவே இருக்கிற ஆதவர்ஜுனா வாரிசு அரசியல் கூடாதுன்னு பேசுறாரு, ஒரு பக்கம் நீ கனிமொழிக்கு வாழ்த்து தெரிவிக்கிற. என்னடா உங்க பேட்டன்? உங்க பேட்டனே புரியலடா. குழப்பவாதிகளா இருக்கு. இதுல வந்து கட்சியில புதுசா சேர்றாங்க. யாரா சேர்றாங்கன்னு பார்த்தா ஏதோ பாண்டிச்சேரியில முன்னாள் எம்எல்ஏ. நான் அதான் புஷியானதான் கேட்டேன். முன்னாள் ஐஜி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னைக்கு கவுன்சிலர். அந்த முன்னாள் ஐஜி அதுக்கு முன்னாடி பாஜக இருந்தாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில ரிட்டையர்டு ஐஜி ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில போய் பாஜக போய் சேர்ந்தாரு. அவர் இங்க கூட்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னொன்னு சுயேட்சை கவுன்சிலர் ஒருத்தர். இப்ப உள்ளாட்சியில வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க எங்க சுயேட்சை எம்எல்ஏ சுயேட்சை கவுன்சிலர் வந்து இதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் அடுத்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் மரியாதை. அப்ப சும்மா போய் சேர்ந்திருக்கிறாரு. கவுன்சிலர் சேர்ந்ததை ஒரு பெரிய செய்தியா மாத்திரம். சென்னையில மட்டும் எத்தனை கவுன்சிலர் இருக்கிறாங்க? நூத்துக்கணக்கான கவுன்சிலர் இருக்கிறாங்க. நீ சென்னையில ஒரே ஒரு கவுன்சிலரை கூப்பிட்டு போயிட்டு உமானந்தா பேரு, அதை கேள்விப்பட்டீங்களா? உமானந்த் இல்லையா? ஒரு ஆண், அவர் யாருன்னு தெரியல, ராஜன் சொல்றாங்க. இப்படித்தான் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாங்கன்னாங்க. நான் காங்கிரஸுக்கு போன் போட்டு, ஏங்க இந்த மாதிரி சொத்து பாதுகாப்பு குழுல இருந்து ஒருத்தர் போய், சொத்து பாதுகாப்பு குழுவா? சரி, அதுல வந்து ஒரு உறுப்பினர் போயிட்டாரா? யார் அவரு? பேரை நம்ம சொல்றாங்க.
அதெல்லாம் யாருனே தெரியலங்க, நாங்க ஆபீஸ் பக்கமே பார்த்ததுல, போய் வேலையை பாருங்க, எவனாவது கண்டாயம் பேரை கொண்டு வந்து ஏங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காங்கிரஸ்ல டென்ஷன் ஆகுறாங்க. இதுல வந்து இவனுக்கு வந்து காங்கிரஸுக்கு எங்களோட சேரணும்னு தான் விருப்பம், ஒரு கூட்டணிக்கு இவ்வளவு கெஞ்சி கூத்தாடி கதறானுங்க, காலில் விழுந்து அழுகுறானுங்க, தயவு செய்து கூட்டணிக்கு வாங்க, தயவு செய்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுகுறானுங்க. இது வந்து பாக்குறதுக்கு அழுகை போல தெரியும், ஆனா இது முதலை கண்ணீர். தமிழ்நாட்டுல திமுக கொண்டு இருந்து காங்கிரஸை வெளியேற்றணுன்ற பாலிடிக்ஸ் வந்து பாஜகவோட இல்ல. அனில் சம்பந்தர் புதுசா ஒண்ணு சொல்லியிருக்காரு, தாவேக்கா மீது மற்ற கட்சிகள் காதல் இருக்கு, ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணது திமுக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்ணன் வந்து எப்பயுமே எனக்கு வந்து அண்ணன் மீது ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. அவர் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்த அனுமானித்துத்தான் பேசுவார். அவர் கரெக்டா தான் சொல்றாரு. அவர் விஜய்க்கு தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏன்டா அவன் தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தின்னு இருக்கிறான், நீ போய் லவ் லெட்டரை நீட்டுறியே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு எங்க அண்ணன் அங்க கேட்க முடியாதத மீடியால. வேற என்னங்க அர்த்தம் அதுக்கு? தாவேக்கா மீது காதல் இருக்கு, காதல் இருந்து என்ன பண்றது, கல்யாணம் முடிஞ்சிருச்சே, ஒண்ணு டிவோர்ஸ் வாங்கணும், இல்ல அப்படின்னா இஎம்ஐல இருக்கணும், ரெண்டுக்குமே வழி இல்லைன்ட்டாங்க. உங்க மேல அன்பு இருக்கு, பற்று இருக்கு, ஆனா நீங்க தள்ளியே இருந்துங்கன்னு தள்ளி விட்டாங்க. அது நடிகர் என்கின்ற அடிப்படையில் இப்ப ஜனநாயகன் ஒண்ணு எடுத்திருக்கிறான். இந்த படம் வரட்டும், தமிழ்நாட்டின் மீதான காதல் என்னன்றத நீங்க பாப்பீங்க. அது என்னங்க அருவாள், அது என்னங்க ஏதோ ஒரு பைப்ல இருந்து ரத்தத்தை நக்குறாங்க டிராகுலா மாதிரி. ஆமா, அந்த அளவுக்கு வீரியமாக அந்த கதாபாத்திரம் இருக்குன்னு சொல்ல, அந்த அளவுக்கு கரூருக்கு நெருக்கமா எடுத்திருக்கிறாங்க. கரூர்ல இப்படித்தான் 41 பேரை கொண்டுட்டு ரத்தம் குடிச்சு ரத்த காட்டேரியாங்க. இங்க ஐம் வெயிட்டிங்ல, ஐம் கம்மிங்னு சொல்றாருல அரசியலுக்கு. எங்க கம்மிங்? எப்ப 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 கம்மிங்? கம்மிங் கம்மிங் அப்படின்றியே, எங்க கம்மிங்? நான் கேட்கல, பல பேர் கேட்கறாங்க. கரூருக்கு எப்ப கம்மிங், வேங்கை வேலைக்கு எப்ப கம்மிங்? இது பரவாயில்லைங்க, பக்கத்திலே இருக்கு பரந்தூர், அரை மணி நேரத்துல போயிடலாம் கான்வாய் எடுத்தோம்னா. ஆனா இந்த வர போயிட்டு இந்த வர சொசைட்டிக்கு அப்படின்ட்டு கிளம்பி போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆளை காணும். நான் திரும்ப உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு நான் எங்க போனேன். இன்னைக்கு சிவகார்த்தியன் வந்து காலையே விழுந்துட்டாரு விஜய் காலில். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாரு, இது அண்ணன் தம்பிக்கான பொங்கல், இது நீங்க வந்து ஜனநாயகம் கொண்டாடுங்கன்னு சிவகார்த்தியன் சொல்லிட்டாரு, பாத்தீங்களா காலில் விழுந்துட்டாரு சிவகார்த்தியன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு தம்பி எவ்வளவு கண்ணியமான மனுஷனா இருக்கான்றத காட்டுது. ஆனா நீ என்ன பேசணும் மேடையில, உன் டைரக்டர் என்ன பேசினா மேடையில, கண்டவன்லாம் மோதி பாக்குறான், என்னடா அடிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வசனம் பேசிக்கிட்டு இருந்த. எதுக்கு இந்த வசனம் பேசுற, என்ன காவியத்தை எடுத்து தள்ளிட்டீங்க, எடுக்கிறது பூராமே ரீமேக், பூராமே ரீமேக், பிங்க் ரீமேக், இது ரீமேக், எல்லாமே ரீமேக்கு. எதுக்கடா இவ்வளவு சீன் போடுறீங்க? முன்ன பின்ன அப்படி இருக்கு, தட்டிலான்னு பாக்காதீங்க அப்படின்லாம் வச்சு நான் சொன்னார்ல. முன்ன பின்ன தட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. நானும் அப்படி முடிவு பண்ணலப்பா, சமூகம் முடிவு பண்ணும். 2 ட்ரெய்லர் வந்துருச்சுல்ல, நீங்க எடுத்து பாருங்க. சமுதாயத்துல இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறதை எடுத்து பாருங்க. ஒரே மொத்த படத்தோட கதையும் சொல்லிட்டாங்க ட்ரெய்லர்ல. எதுல? பராசக்தியில. இங்கதான் ஓப்பனிங், இதுதான் பினிஷிங், இதுக்கப்புறம் என்ன ஒரு 2-3 சில விஷயங்கள் சொல்ல போறோம், அது என்னன்றதை தேட்டருக்குவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தமிழ்நாடே தெரிக்குது, தீ பரவட்டும் தீ பரவட்டும் தீ பரவட்டும்னு. அண்ணாவுடைய ரொம்ப முக்கியமான உரை தீ பரவட்டும் அப்படின்றது. அந்த தீ பரவட்டும் அப்படின்றத இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்திற்கு வைத்து எங்க சவத்துல எல்லாம் தீ பரவட்டும் எழுதுறான், ரயில் நிலையங்களில் எல்லாம் தீ பரவட்டும்னு எழுதுறான். அப்படி எல்லா இடம் இன்னைக்கு சோசியல் மீடியா ஓபன் பண்ணா தீ பரவட்டும் தீ பரவட்டும்னு. ஒரு சாதாரண நடிகர், ஒரு சாதாரண இயக்குனர், அவங்க வந்து தீ பரவட்டும் அப்படின்றத ஒரு ஸ்லோகனா மாத்தி அவ்வளவு பேர்ட்டையும் முன்னாடி வச்சிருக்கிறாங்கல்ல. நீ என்ன முன் வச்ச, ரத்தத்தை நக்கின்னு இருக்கிற, அசிங்கமா இல்ல? மனுஷ ரத்தம் குடிக்கிற காட்டேரி பயலா நீ? நாட்டுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வேணா, கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் அரசியலுக்கு வரீங்க. சாட்டை எடுத்து அடிக்கிறாருல்ல, தானே வா. படத்துல அரசியல்வாதிகள் அடிக்கிறாருல்ல. ஏங்க அவர் கட்சி வாசல்ல தானங்க போராடுறாங்க. அஜித் ஆக்னல் எதுக்குங்க விஷம் குடிச்சாங்க? 50 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னாங்கல்ல. இது மாதிரி என்ன எத்தனை நிர்வாகிகள் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, கோடிக்கணக்கில் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. அதாவது சொந்த கட்சி ஆபீஸ்ல டெய்லி ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு குரூப் போய் போராட்டம் பண்றான். எதுக்கு? புஷி ஆனந்த் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு, ஆதவர்ஜனா காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. அவன் ஏற்கனவே லாட்டரி வித்து பொழைச்சவன், அவனுக்கு காசு வாக்காம சும்மா இருக்க முடியாது. லாட்டரியை கொடுத்து வித்து ஏமாத்துற மாதிரியே நான் உனக்கு போஸ்டிங் தரேன்னு சீட்டு கொடுத்து ஏமாத்தி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறானுங்க. அவனுங்களை தான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து இந்த ஜனநாயகன் அப்படின்ற பேர்ல தெரியல, அந்த படம் வந்து பார்க்கும்போது
துப்பாக்கி கையில வச்சிருக்கிற, கையில அருவாளை தூக்கிட்டு வர்ற, மீசைய முறுக்கின்னு இருக்கிற, ரத்த நக்குற, ரத்த நக்கி ரத்த கட்டேரி பயலா காட்சி அளிக்கிற. ஏன் இந்த வேலை? ஜனநாயகம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? ஜனங்கள் விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதுன்னு அர்த்தமா? ஜனங்கள் விரும்பும் எல்லாவற்றையும் செய்வது அப்படின்னா கமர்ஷியல் படம் தானே அதெல்லாம். ஏன் ஆமா அப்படி சொல்லலைங்க. இது சாதாரண கமர்ஷியல் படம். இதையும் சினிமாவையும் தொடர்படுத்தாதீங்கன்னு சொன்னா நான் விட்டுறேன். படம் முக்கியமான விஷயத்த பேசுது அப்படின்னா என்ன பேச போதோ தெரியல. என்னமோ பேசட்டும். ஆனா நீ ஜனநாயகன் என்கின்ற பெயரில் எடுத்து வைத்திருப்பது கண்ட கருமாந்திரத்தை தான் எடுத்திருக்கிறாயே தவிர ஜனநாயகம் அல்ல. பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து, பெண்களை வந்து பேட் டச் அதை எங்க பாலையா தான் ஏற்கனவே பேசிட்டாரு. அது விஜய் பேசும்போது வேற மாதிரி இருக்கும்ல. வேற மாதிரி தான் இருக்கும். நீ பேசும்போது வேற மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கும்போது புரிஞ்சுக்குவோம். கத்தி எடுத்து குத்த போவோம். கத்தி குத்து கந்தசாமி அப்படி பல பேர்கள்ல உலாவ போறாங்க. இதோட இவர் அரசியலுக்கு வர்றாராம். அப்ப எவ்வளவு ரத்தக்களரி செய்ய போறேன்றத ஓப்பனா டிக்ளேர். அவர் பேரே டிவிகே தான். தளபதி வெற்றி கொண்டான். வெற்றி கொண்டானா? சூர்யா வெற்றி கொண்டான்ட்ட கேட்டாங்களா முதல்ல இந்த பேரை பயன்படுத்துறதுக்கு? வெற்றி கொண்டான் யாருன்னு தெரியுமா? அங்க வந்து நீலகண்ட பகவந்த் கேசரி, அதுக்கு பதிலா இங்க வந்து டிவிகே தளபதி வெற்றி கொண்டான். நீலகண்ட பகவந்தி கேசரி படத்துல எங்க சீன் எடுத்தாங்களோ அதே இடத்துல தான் இவனும் எடுத்திருக்கான். அவங்க என்னென்னலாம் கடிச்சு தின்னாங்களோ அதே தான் இவங்களும் கடிச்சு தின்னு இருக்கிறாங்க. இதுல பூஜா ஹெக்டேவை உள்ள வச்சு காஜல் அகர்வால் ரோல் பிளே பண்ண வச்சிருக்கிறாங்க. அங்க ஸ்ரீலீலா ரோலை வந்து இங்க வந்து மமிதா பைஜு பிளே பண்றாங்க. இவர் வந்து பாலையா ரோல் பிளே பண்றாரு. அதே ஓப்பனிங் ஃபைட்டு, அந்த கொலாயடி ஃபைட், அது கேசரி, இது பிரியாணி இல்ல. ஒத்துக்கிட மாட்டாங்களேங்க. ஏன்டா ஒரு ரீமேக் படத்தை ரீமேக்னு ஒத்துக்கிறது உனக்கு என்ன கேடு? எத்தனையோ ரீமேக் வந்திருக்கு. பிங்க் சொல்லிட்டு தான் எடுத்தாங்க. பிங்க் ரீமேக்னு சொல்லிட்டு தான் எடுத்தாங்க. நேர்கொண்ட பார்வை நல்லா தானே போச்சு. அப்புறம் ஏன் உனக்கு இந்த இது? அப்ப என்னன்னா முதல்ல வந்து டினை பண்றது. நேற்று அழகா மீம் போட்டிருந்தாங்க. ஒரு 5 பாயிண்ட் டெம்ப்ளேட்ல மீம் போட்டிருந்தாங்க. என்னன்னா முதல்ல வந்து டினையல் அப்படின்றது ஒரு ஃபேஸா. அந்த டினையலுக்கு பிறகு வந்து ஒருவேளை டவுட் அப்படின்றது செகண்ட் ஸ்டேஜ். ஒருவேளை கேசரியா இருக்குமோ. தேர்டு வந்து சந்தேகம், கேசரி தான் போல. அடுத்து ஃபோர்த் வந்து கன்ஃபர்மேஷன், கேசரி தான் கன்ஃபார்ம். அடுத்து 5வது வந்து ஆமாடா கேசரி தான். இப்ப என்ன ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறானுங்க. நீ என்ன வர்றது? சமுதாயத்துக்கு தெரியும் பகவந்த் கேசரியை வச்சு நீ என்ன கேசரி கிண்டி வைக்க போற அப்படின்றது. ஜனநாயகன் மற்றும் பராசக்தி இந்த இரண்டுக்கும் இடையிலான போட்டியை ஆரோக்கியமான போட்டியாக மாற்ற சிவகார்த்திகேயன் விரும்புகிறார். ஆனா நீ வந்து அத அசிங்கமான போட்டியாக மாற்ற வேண்டும் என்று மங்காத்தா நீங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்றீங்க 23ஆம் தேதி. அதுவும் பாதிக்கும்ல கலெக்ஷன். 23ஆம் தேதியா? இவன் படம் எப்ப ரிலீஸ்? இவர் படம் இப்ப ரிலீஸ் ஆயிரும். ஆனா 23ஆம் தேதி வரைக்கும் 23ஆம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் அடி வாங்கிடும்ல படம். ஏங்க 23ஆம் தேதி எங்க இருக்கு? 9ஆம் தேதி எங்க இருக்கு? ஒரு படம் வந்து ஒரு வாரத்தை தாண்டி தியேட்டர்ல நின்னுச்சுன்னா அது பெரிய விஷயம். 23ஆம் தேதி வந்து மங்காத்தாவை ரிலீஸ் பண்றதை பார்த்து இப்போ பயப்படுறாங்கன்னா, போன வாரம் ஒரு கடையில வந்து சாப்பிட போயிருந்தோம். அங்க ஒருத்தர் வந்து அஜித் ஃபேன் பார்த்துட்டார். பார்த்துட்டு தல இவங்கள சும்மாவே விடக்கூடாது தல, 20 வருஷமா இவங்க என்னென்ன பேசினாங்கன்னு 20 வருஷம் ஸ்கிரீன்ஷாட் என் கையில இருக்குது தல. இவனுக்கு ரொம்ப அசிங்கமானவங்க, ஆபாசமானவங்க, அருவருப்பானவங்க. இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவன்லாம் வந்து எவ்வளவு பேர் அப்படி அசிங்கமா பேசுறவங்க இருக்கான்னு பல பேருக்கு தெரியும். தாமரை செல்வன் ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஏன்டா நீ வந்து ஊர்ல பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு மாவட்ட பொறுப்புக்கு வந்துட்டு நீ நாளைக்கு கேண்டிடேட் நிக்க போறியா அப்படின்னு கேட்கிறாரு. பல இடங்கள்ல இப்படி பல பேர் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ஜனநாயகன் கேசரியை கிண்டி கொண்டு வந்து பராசக்தி முன்னாடி நிக்கிற. 52 எடுத்த பராசக்தியவே இன்னைக்கு வரைக்கும் சூடு தாங்க முடியாம கோவா வரைக்கும் கதறிட்டு இருக்கிறானுங்க. இவங்க 2026ல அதை விட இன்னும் பல மடங்கு ஃபயரை தூக்கிட்டு வந்திருப்பானுங்க போல. அனலா கொட்டானுங்க இந்த புறநாயகன் மேல. இந்த புறநாயகன் வந்து இந்த சினிமாவோட கடைசியா எப்படியாவது பொங்க வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தாங்க, வச்சுட்டான். மொத்தமா இறக்கிட்டாங்க. 3 நிமிஷம் ட்ரெய்லர்ல மொத்த விஜய் கரியரையும் மண்ணை மூடி கொட்டிட்டானுங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, சிவகார்த்திகேயனை கொண்டாடுறதை விடுங்க, அதர்வா ஃபேன்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து கடைசியா எனக்கு தெரிஞ்சு என்ன படம், அதர்வாவுடைய டைலாக் சூப்பரா இருந்தது பாத்தீங்களா? அது ஆமாமா ஹிந்தி தானே, டெல்லி தான் இந்தியாவா அப்படின்ற அந்த டைலாக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்சு. அப்புறம் அண்ணா டைலாக் வந்து மொமெண்ட், அது வந்து காலத்துக்கெல்லாம் நிக்கிற டெம்ப்ளேட்டா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அண்ணாவோட டைலாக் ஒண்ணு,
ஜி செஞ்சவன் யாரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா செஞ்சவன் எவனா இருந்தாலும் அவன் என் தம்பி தான் அப்படின்னு சேத்தன் வந்து ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதே போல அந்த சேனை ஒன்று தேவை அப்படின்ற அந்த சீன் வந்து நிக்கிற இடமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதர்வாவுக்கு ஆஃப்டர் அதர்வா அந்த போராட்டத்தை சிவகார்த்திகேயன் லீட் எடுக்கிறப்போ எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா அதர்வா ஃபேன்ஸோட போராட வச்சிட்டாங்கல்ல. நீ பாப்ப அதர்வா ஃபேன்ஸை பாப்ப, அவங்க எல்லாம் வந்து அப்பா காலத்துல இருந்து வெறியான ரசிகர்கள். மதுரையில வந்து முரளி இருக்கிறார்ல, அவருக்கு பேரே கடவுள் முரளி, வெறும் முரளி கிடையாது, கடவுள் முரளி. இப்ப இவர் வந்து அதை தாண்டின ஒரு உயரத்துக்கு இந்த படத்துல போயிருவாருன்னா அவர் நடிப்பின் திறமையால போறான்றது ரெண்டாவது. இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து அவரை அடிச்சு 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 அவரை வளர்த்து விட்டு அஜித் ஃபேன்ஸ் அவரை டேக் ஓவர் பண்ண போறாங்க. தமிழ் சினிமா நல்லா இருக்க போது, நீங்க என்ன கேடோ கெட்டு ஒளிங்கடா. நன்றி, நிறைய விஷயங்களை பண்றீங்க. நன்றி.